இந்தியா கூட்டணியில் இணையுங்கள் அழைத்த ராகுல், நோ சொன்ன தாவேக விஜய். என்ன காரணம்? காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இணையுமாறு முதல்வர் விஜய்க்கு வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்துவிட்டார். இதன் பின்னணியில் விஜயின் ஆலோசகர்களின் அறிவுறுத்தலும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் யோசனையும் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான கட்சி தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைத்து சில மாதங்களே ஆகியிருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியின் இந்த முக்கிய கூட்டத்தை புறக்கணித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தாவேகவுக்கு நாடாளுமன்ற எம்பிக்கள் இல்லாததே காரணம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டாலும் டெல்லி அரசியல் வட்டாரங்கள் முற்றிலும் வேறு கோணத்தில் பார்க்கின்றன. திமுக கூட்டணியிலிருந்து விலகி முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் பங்கெடுத்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுக்கு கிடைத்த முதல் ராஜ்யசபா சீட் வாய்ப்பை தாரை வார்த்தார் முதல்வர் விஜய். மத்திய பாஜக அரசின் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தாவேகவின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது பாஜகவை எதிர்த்துதான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எழும் சூழலை தவிர்க்கவே ராஜ்யசபா சீட்டை காங்கிரசுக்கு கொடுத்துவிட்டார் என்கிற ஒரு காரணம் தாவேக தரப்பில் சொல்லப்பட்டது. அதே பாணியை இந்தியா கூட்டணி விவகாரத்தில் விஜய் பின்பற்றுவதாக சொல்லப்பட்டது. இதுகுறித்து நம்மிடம் பேசும் உளவு வட்டாரங்கள், நிதி பற்றாக்குறையில் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் விஜய் அரசு அதனை சமாளிப்பதற்கான பல்வேறு வழிகளை ஆராய்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் தடையின்றியும் தாமதமின்றியும் கிடைத்தால் நிதி நெருக்கடியில் பெரிய சுமை குறையும். அதற்கு மத்திய அரசுடன் இணக்கமான போக்கினை கையாள வேண்டும். காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொண்டதால் மத்திய அரசுக்கு நம் மீது கோபம். ஆட்சி அமைப்பதற்காக இந்த முடிவை நீங்கள் எடுத்ததாக சொல்லி மத்திய அரசின் கோபத்தை நாம் தணித்து வருகிறோம். இருப்பினும் மத்திய அரசு முழுமையாக நமக்கு சாதகமாக வர மறுக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் இணைய காங்கிரஸ் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்க வேண்டாம் என அதிகாரிகள் தரப்பில் முதல்வருக்கு சொல்லப்பட்டுள்ளது. முதல்வரின் ஆலோசகர்களும் இதே கருத்தில் உடன்பட்டதால் இந்தியா கூட்டணியில் இணைவதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போதைக்கு வேண்டாம் என முதல்வர் முடிவெடுத்தார் என்று உளவு வட்டாரங்கள் சொல்கின்றன. அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி தாவேக தலைமை ஆரம்ப கட்டத்திலேயே பாஜகவுக்கு எதிரான நேரடி முத்திரையை தன்மீது பதிய விரும்பவில்லை. மத்தியில் ஆட்சி பீடத்தில் இருக்கும் பாஜக அரசை முழுமையாக எதிர்த்தால் தமிழக அரசின் நிர்வாக பணிகள், நிதி ஒதுக்கீடு, மத்திய திட்டங்கள் மற்றும் பல்வேறு அனுமதிகள் ஆகியவற்றில் முட்டுக்கட்டை ஏற்படும் என தாவேக தலைமை அஞ்சுவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆரம்பத்தில் இருந்தே மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து பின்னர் சிரமங்களை சந்தித்துள்ள நிலையில் விஜய் அதே பாணியை பின்பற்ற விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. தாவேகவின் டெல்லி பிரதிநிதிகள் பாஜகவை நேரடியாக சவாலுக்கு அழைப்பது தற்போது தேவையில்லை என்று தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.